பாருமா, ஆத்தாவுக்கு வேண்டுதல் வைக்கணும்னு வந்திருக்க. ஆத்தா ஒன்னும் அவளா வந்து நம்ம கிட்ட கேட்கலனாலும் வேண்டுதல் வைக்கிறதுல ஒன்னும் தப்பு இல்லதான். ஆனா முடியலன்னு பாதியில நிறுத்திடக்கூடாது. அப்புறம் பெரிய தெய்வ குத்தமாயிடும். ஒரு சூடை ஏத்தி ஆத்தாவை கும்பிட்டாலே போதும். அவ இப்படியெல்லாம் நீங்க செய்யணும்னு எதையும் எதிர்பார்க்கறதே இல்ல. என் உயிரே என் அப்பா தான். அவர் அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. டாக்டருங்க இதுக்கு மேல ஒண்ணுமே முடியாதுன்னு கைய விரிச்சிட்டாங்க. என் அப்பாவை காப்பாத்த எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. சரிம்மா, உன் மனசுல என்ன நடக்கணும்னு நினைக்கிறியோ அதை மட்டும் நினைச்சுக்கிட்டு வேண்டுதல நல்லபடியா முடிச்சுட்டு போமா. ஆத்தா உனக்கு துணை இருப்பா. சார், பில்லு சார். சார். என்னம்மா? பில் சார். யார் கொடுக்க சொன்னா? சார் தான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. அண்ணா, என்னன்னு இது? அது ஹாஸ்பிட்டல் பில் தான் போல இருக்கு. அது என்னன்னு கொஞ்சம் பாரு. ஏன் நீ பார்க்க மாட்டியா? ஹேய், நான் இன்னைக்கு கண்ணாடி எடுத்துட்டு வரல, அதான் உன்னை பார்க்க சொன்னேன். கண்ணாடி நீ போட்டிருந்த? எதுக்குதான் இப்படி ஒரு கஞ்ச பயலா இந்த குடும்பத்துல இருக்கன்னு எனக்கு தெரியல. அதை நீ எனக்கு சொல்றியா? மா, அதை என் குடுமா. என்னம்மா இது? பேலன்ஸ் 28,000 நாங்க கட்டணும்னு போட்டிருக்கு. என்ன கணக்கு இது? மா, தெரியுமா தெரியாத உனக்கு? ஏற்கனவே 5 லட்சம் ரூபாய் கட்டிருக்கோமா? இது அடிஷனல் சார்ஜ் சார். நீங்க கட்டினது போக ஐசியூ சார்ஜ் 2 நாள் கட்டல. ஏமா, அதுக்குன்னு 28,000மா? ஆமா சார், இத கொஞ்சம் இம்மிடியேட்டா கட்டிடுங்க. என்ன இது அநியாயமா இருக்கு? ஏற்கனவே எவ்வளவு பணம் கட்டியிருக்கோம், இப்போ மறுபடியும் பணம் கட்ட என்னமா அர்த்தம்? ஆமா சார், பேஷண்ட்டுக்கு நீங்க கட்டியிருந்த பணம், இது வரைக்கும் பண்ண ஆபரேஷன், மெடிசன்ஸ், ட்ரீட்மெண்ட், பெட் சார்ஜ், ஐசியூ சார்ஜ், டாக்டர் ஃபீஸ்னு மொத்த செலவையும் இதுல பில் பண்ணியிருக்கோம். நீங்க கட்டின பணம் மொத்தத்துக்குமான பில் ஸ்டேட்மெண்ட் தான் இது. மேற்கொண்டு நீங்க பணம் கட்டியே ஆகணும் சார். அவ பாட்டுக்கு பெரிய இவ மாதிரி என்னவோ வந்து பெரிய சீரை போட்டு போயிட்டா பணத்தை கட்டிட்டு. இப்போ திடீர்னு வந்து பணம் வேணும்னா நாம என்னடா பண்றது? மா, நீங்க போய் கவுண்டர்ல இருங்க, நாங்க என்னன்னு பேசி முடிவு பண்ணிட்டு வரோம். ஓகே சார். போங்கம்மா. என்னன்னு இது? இவங்க பாட்டுக்கு அடிஷனல் சார்ஜஸ்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. எத்தனை நாளைக்கு தான் இப்படி கட்டிட்டே இருப்போம்னு தெரியலையே. எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியலடா. ச்சே, நாம பேசாம அப்பவே ஒண்ணு பண்ணிருக்கணும்டா. ஜிஹெச் கூட்டிட்டு போயிருக்கணும். இப்போ இங்க புடிச்சு போட்டு பணத்தை கட்டுனா எங்கடா போறது? அதான் எனக்கும் யோசனையா இருக்கு. அத்தை, நீங்க தீச்சட்டி தூக்க போறீங்களா? ஆமா கண்ணு, உன் கூட சேர்ந்து நாங்களும் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். உன் அப்பா உனக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நீ எங்களுக்கு முக்கியம் கண்ணு. இந்த பாரு, நீ எப்போ உன் மனசுல உங்க அப்பாவுக்காக வேண்டிக்கினியோ அப்ப நாங்களும் அவருக்காக வேண்டிக்கணும். ஒரு ஒத்த உசுருக்காக நீங்க எல்லாரும் வேண்டுதல் வச்சிருக்கீங்க. நிச்சயமா ஆத்த உங்களை கைவிடவே மாட்டா. நீ எதுக்கு பாண்டி இப்படி? நீ சும்மா என் கூட துணைக்கு இரு, அதுவே போதும். இல்ல மலரே,
அவர் ஏஞ்சி வரணும். அப்படி வந்தாதான் அவருக்கு எல்லாமே புரியும். நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியாம பத்துக்கிறாரு. அவரு வரணும். அவரு எல்லா உண்மையும் தெரியணும். நம்ம பண்ண நல்லது என்னன்னு அவரு வந்து பார்க்கணும். கண்ணு, ஆத்தா கைவிட மாட்டா கண்ணு. சாமி, நீங்க ஆரம்பிங்க. சரி. மாமா. என்னப்பா? பணத்தை மறுபடியும் கட்ட சொல்லி கேட்குறாங்க. ஆமாப்பா, இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் இருந்தா செலவாகத்தானே செய்யும். அதுவும் ஏதோ சாதாரண வார்டில் இருந்தா பரவாயில்ல. உங்க அப்பா ஐசியூல இருக்காரு, அதனால செலவு அதிகமாக தான் இருக்க செய்யும். அது இல்லை மாமா, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி கட்டிகிட்டே இருக்க முடியும்? ஆயுசுக்கும் இப்படியே கட்டிட்டு இருக்க வேண்டியதான். நான் சொல்றேன்னு 2 பேரும் தப்பா நினைக்காதீங்க. மாப்பிள்ள, இங்க நமக்கு வேண்டப்பட்ட டாக்டர் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட நான் தனிப்பட்ட முறையில பேசிட்டேன். என்ன சொன்னாரு மாமா? எல்லா டாக்டரும் சில விஷயங்களை ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. அவரு ஏதோ நாங்கிறதுனால சொன்னாரு. அந்த டாக்டர் என்ன சொன்னாருன்னா, இந்த கேஸ் ரொம்ப கஷ்டம்னு சொன்னாரு. என்ன மாமா சொல்றீங்க? அதனால தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட பேசுறதுக்கு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். உங்க அப்பாவோட கண்டிஷன் இப்ப அங்க இருக்கிற ஃபுல் வென்டிலேட்டர் சப்போர்ட்ல தான் இருக்கு. அவர் அப்படியே அந்த வென்டிலேட்டர்லயே எத்தனை மாசம் வேணாலும் வச்சிருக்கலாம். என்ன, அதுக்கு உண்டான காசை கட்டிக்கிட்டே இருக்கணும். ஆனா அவர் மறுபடியும் எந்திரிச்சு வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இந்த ஸ்டேஜுக்கு போனவங்க திரும்பி வரதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்றாங்க. ஏதாவது அதிசயம் நடந்தா தான் வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா அப்பாவை இன்னொரு 10 நாளைக்கு ஐசியூல வச்சு பார்க்கலாமா மாமா? ஏய், அவர் சொல்றது உனக்கு புரியலையா? அதான் கஷ்டம்னு சொல்லிட்டாங்கல்ல. இப்போ என்னதான் மாமா பண்றது? எதுக்குப்பா இந்த வயசான காலத்துல அவரை வென்டிலேட்டரை வச்சு கஷ்டப்படுத்தணும்? இருக்கிற வரைக்கும் உங்க அப்பா நல்லபடியா வாழ்ந்தாரு. உங்களை எல்லாம் நல்லபடியா கட்டி கொடுத்து செய்ய வேண்டிய எல்லா கடமையும் பக்காவா செஞ்சிட்டாரு. இந்த கஷ்டம் இனி அவருக்கு தேவைதானா? இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கணும்னு உறுதியா சொல்ல முடியாது. அவரோட கடைசி காலத்துல அவரு நிம்மதியா போய் சேர வேணாமா?
நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்லா ஒரு தரத்துக்கு 2 தரம் யோசிச்சு பாருங்கப்பா. ஏன்னா சில விஷயங்களை நான் சொல்லக்கூடாது, முடிவும் எடுக்கக்கூடாது. உங்க அப்பா நிலைமையையும் உங்க குடும்ப நிலைமையையும் பார்த்து என்ன செய்யணுமோ அதை பார்த்து செய்யுங்க. என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். யார் தந்த சாபமோ வாழ்க்கையின் காட்சிகள் மாற்றம் கையலி தந்தவள் கையேதும் கோலம் காரணம் நடி இறைவியே நீ சொல். சொந்தமும் பந்தமும் தெய்வமும் நீயே. ஏனோ இந்த கோலமோ யார் தந்த சாபமோ அண்ணே, நாம ஏதாவது தப்பு பண்றோமா? என்னடா ரவி, 2 பேரும் பேசிதானே முடிவெடுத்திருக்கோம். இப்போ திருமணி இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? எதுக்கு மறுபடியும் இப்படி யோசிக்கிற? எனக்கு என்னமோ மனசுக்குள்ள ஒரு 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 10 நாள் அப்பாவை இங்க வச்சு பார்க்கலான்னு தோணுது. இன்னொரு 10 நாள் வச்சு பார்த்தா என்ன ஆகும்? இன்னொரு 1.5 லட்சம் ரூபா செலவாகும். வேற என்ன ஆகும் சொல்லு? இல்லண்ணே, கடைசியா ஒரே ஒரு தடவை முயற்சி பண்ணலாமே. ரவி, 10 நாள் இல்லடா, பணத்தை எப்படியாச்சும் ரெடி பண்ணி 1 மாசம் கூட வச்சு பார்க்கலாம். ஆனா அப்பா நல்லா குணமாகி வந்துருவாருன்னு எந்த கேரண்டியும் தர மாட்டேன்றாங்களே. அப்பா எந்திரிச்சு வருவாருன்னு அவங்க சொல்லட்டும். நாம பண்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. அதை விட்டுட்டு நம்ம லட்சமா செலவழிச்சு அவரும் இதே கண்டிஷன்ல இருந்தாருன்னா பணம் தாண்டா வேஸ்ட். அந்த பணத்துக்கு ஆயுசு முழுக்க
வட்டி கட்டிட்டு தான் இருக்கணும். நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். டேய், என்னடா யோசிக்கிற? பணத்துக்காக யோசிக்கலண்ணே. எனக்கும் அப்பாவை இந்த நிலைமையில பார்க்க மனசு கேட்கல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவரை இப்படியே வச்சிருந்து அவர் கஷ்டப்படுறத பார்த்துட்டு இருக்க போறோம். டாக்டர் கிட்ட பேசி அடுத்து ஆக வேண்டியதை பார்க்கலாம். டேய் உட்கார். டாக்டர், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க, என்ன விஷயம்? அப்பா. அதான் நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேனே, அவர் இனிமேலும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாருன்னு சொல்லவே முடியாது. டாக்டர், இன்னொரு 10 நாள் வச்சிருந்தா ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா? வாய்ப்பு ரொம்ப குறைவுதான். நீங்க இன்னும் எத்தனை நாளைக்கு அவரை இப்படியே வச்சு பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க? அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாருங்க. இது மாதிரி கண்டிஷனுக்கு போனவங்க திரும்ப மீண்டு வந்ததே இல்லை. சரி, ஓகே டாக்டர். நாங்க என்ன கேட்குறோம்னா, அப்போ அப்பாவுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. அவருக்கு வச்சிருக்கிற வெண்டிலேட்டரை ரிமூவ் பண்ண சொல்றீங்க. ஆக்சுவலா மெடிக்கல் டேர்ம்ஸ்ல சொல்ல போனா அவர் கிளினிக்கலி டெத்து தான். அவரோட லைஃப் சேவிங் சப்போர்ட்ஸ் எல்லாம் வித்ட்ரா பண்ணிக்கலாம். பொதுவா ஒரு குடும்பத்துல அம்மான்னா அன்பு பாசம்னு சொல்லுவாங்க. ஆனா அப்பான்னா அன்பு பாசத்தோட மட்டும் முடிஞ்சு போறது இல்ல. அதுவும் ஒரு பொண்ணுக்கு அப்பாங்கிறது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, ஒரு ஆதரவு, பெரிய பலம். கடைசி வரைக்கும் நம்ம அப்பா பாத்துக்குவாருங்கிற ஒரு நம்பிக்கை. என்ன ஆனாலும் அப்பா கூட இருக்காருங்கிற ஒரு ஆதரவு. அப்பாவை மீறி எதுவும் நடக்காதுங்கிற மன தைரியம். இதெல்லாம் அப்பாவால மட்டும்தான் தர முடியும். காசு இல்லாம கூட வாழ்ந்துட முடியும். ஆனா நம்பிக்கை இல்லாம எப்படி வாழ முடியும்? என் அப்பாவோட உயிர் அங்க ஊசலாடிட்டு இருக்கு. அதனாலதான் நான் உன்னை நம்பி வந்திருக்கேன். என் அப்பா மேல நான் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கேனோ அதே நம்பிக்கைய நான் உன் மேலயும் வச்சிருக்கேன். அம்மா, எப்படியாச்சும் என் அப்பாவோட உயிரை காப்பாத்திடுமா.